டாக்டர் பிளஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், கன்சல்டன்ட் கார்டியாக் சர்ஜன், ஒர்க்கிங் இன் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ், வடபழனி. இப்போ நம்ம ஊர்ல உடல் பருமன் ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் ஒபிசிட்டி, யங் அடல்ட்ஸ் ஒபிசிட்டி, எல்டர்லி ஆல்சோ ஒபிசிட்டி. ஒபிசிட்டின்னா அதிகப்படியான உடல் பருமன். நார்மலா ஒரு ஹைட்டுக்கு இவ்வளோ வெயிட் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெகுலேஷன் இருக்கு. இல்லை ஒரு பார்க்கறதுக்கே தெரியும் உங்களுக்கு. அதையும் தாண்டி 2 மடங்கு இல்லை 3 மடங்கு கூட வெஸ்டர்ன் பாப்புலேஷன் இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்களும் எக்ஸசிவா ஒபீஸ் ஆகிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல், சரியான ஆக்டிவிட்டி இல்லாத வாழ்க்கை, அதே மாதிரி அன்கண்ட்ரோல்டு ஃபுட் ஹேபிட்ஸ். என்ன சாப்பிட்றோங்கிறத கண்டுக்காம எது நாக்குக்கு ருசியா இருக்கோ அந்த டயத்துல எது கிடைக்குதோ, சீக்கிரமா கிடைக்குதோ, ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையோ எது போட்டா டக்குன்னு வீட்டுக்கு வருதோ, அதுவும் நவுந்து போய் கடையில போய் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கான எஃபர்ட் கூட கிடையாது. ஃபோன்ல போட்ட உடனே வீட்டுக்கு வந்துடும், உட்காந்தோம், சாப்பிட்டோம். அது மாதிரி கார்பனேட்டட் பெவரேஜஸ், கோக்கு, பெப்சி, என்ன இல்லை, இப்போ எல்லாமே அட் டோர் ஸ்டெப் அவைலபிள். அதுவும் அன்கண்ட்ரோலபிளா சாப்பிட்றாங்க. அது மூலயமா அவங்கள அறியாமலே அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. அந்த ஒரு ஹை சுகர் லெவல்லே அவங்க ஆரம்பத்திலே பழகிட்டாங்கும் போது கொஞ்சம் குறைஞ்சாலே அவங்களுக்கு எக்ஸஸா பசி வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது, எக்ஸஸ் ஃபேட் உடம்புல இருக்கும்போது அந்த ஃபேட் என்ன பண்ணும், தட் வில் செக்ரீட் எ ஹார்மோன். அது இன்னும் உங்களுக்கு பசியை உண்டாக்கும். இன்னும் உனக்கு உடம்புல பத்தலைன்னு சொல்லிட்டு அந்த ஃபேட் வில் கிவ் மோர் சிக்னல்ஸ் டு த பிரெயின். இந்த பிரெயின் இன்டைரக்டா உனக்கு இன்னும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டே இருக்கும். தட் அகெயின் இட்ஸ் அ விஷியஸ் சைக்கிள். திரும்ப திரும்ப யூ வில் ஈட், யூ வில் புட் ஆன் ஃபேட், தட் ஃபேட் வில் மேக் யூ ஈட் மோர். இப்படியே நடந்துட்டு இருக்கும். தென் யூ வில் ரீச் அ பாயிண்ட் வேர் நடக்க கூட முடியாத அளவுக்கு ஆயிடும். சீக்கிரமா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. ஒபிசிட்டினால எல்லாமே ரிஸ்க். ஈவன் கேன்சர் கூட ஒபிஸ் பேஷண்ட்ஸுக்கு தே ஆர் மோர் ரிஸ்கி டு கெட் கேன்சர். They are more risky to get joint problems because overweightனால, more risky for heart problems, lung problems, even brain tumor problems, colonic cancer. எல்லாத்துலயுமே obesity is a risk factor. Off late நிறைய நம்ம மக்கள் they are moving towards health, டயட்டை நல்லா பார்க்குறாங்க. பட் ஸ்டில் பத்தலை. நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம் obese patients. அவங்க கொஞ்சம் ஏர்லியராகவே அதை கண்ட்ரோல் கொண்டு வெயிட்டை கம்மி பண்ணி ஃபிட் ஆனாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே சீக்கிரமா வராம தடுக்க முடியும். எப்படி ஒபிசிட்டி கம்மி பண்ண முடியும், என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து சைல்டுஹுட் ஒபிசிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ், சிப்ஸ், பிஸ்கெட்ஸ், சாக்லேட்ஸ் ரொம்ப ஈஸிலி அவைலபிள். அந்த காலத்துலலாம் சாக்லேட்னு பார்த்தா ஒரு ஆசை சாக்லேட் கிடைக்கும். அதை வாங்கி 1-2 நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு திரும்ப அது கிடைக்கிறதுக்கு 1 வாரம் 2 வாரம் ஆகும். இப்போ உள்ளதுல பாத்தீங்கன்னா டெய்லி டைரி மில்க்கு, ஸ்லைஸு, மாசா, இந்த மாதிரி குழந்தைங்களை அவங்க டிராவல் பண்ணும் போதோ இல்லை எங்கேயாவது வெளியே போகும்போதோ அவங்க பசியை சீக்கிரம் அடக்கணுங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் அதை வாங்கி கொடுத்துடுறாங்க. அதை குடிச்ச உடனே குழந்தைங்க அந்த ஒரு சுகர் ரஷ்ஷுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க. இந்த சிப்ஸ், அந்த இதெல்லாம் ஹேஸ் சோ மச் ஆஃப் அன்ஹெல்தி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் ஸ்டஃப். அது ரொம்ப அதிகமாக எடுக்கிறது இட்ஸ் நாட் ரியலி குட் ஃபார் தேர் ஃபியூச்சர். ஸோ அதுக்கு தி அடிக்ட். அதுக்கு பிறகு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே தே கீப் ஈட்டிங். அப்புறம் எக்ஸஸாக சாப்பிட ஆரம்பிச்சு சின்ன வயசுலேயே தே பிகம் ஒபீஸ். அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒபீஸ் ஆன பிறகு என்ன ஆகிடும், வெளியில் போய் விளையாடுறது குறைஞ்சிடும். திரும்ப they will sit at home, eat. இப்போ பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா படிச்சா போதும், ஸ்கூல்ல அவன் ஏதாவது மார்க் வாங்கினா போதும், அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சின்ன வயசுலேயே ஹெல்த்தினுடைய இது இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் போயிடுது. ஆரம்பத்திலேயே யூ கீப் தம் அந்த மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அவங்க அடல்ட் ஆகும் போதும் they will become even more obese. அது இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் their ஸ்பேன், லைஃப் ஸ்பேன். அவங்க ரொம்ப நாளைக்கு நீடுடி வாழ்வாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. நார்மலா ஒருத்தவங்க இந்த உலகத்துல இருக்காங்கன்னா அவங்க
ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் நீடூடி வாழணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு கோலாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒபிசிட்டியை யூ ஹாவ் டு கர்ப் இட். ஸோ என்ன பண்ணலாம், எப்படி ஒபிசிட்டியை கம்மி பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் வில் பி டு சி யுவர் டயட். என்ன சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்றீங்க, எந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றீங்களா இல்லை நேச்சுரல் வே ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றீங்களா, எல்லாமே வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கீப் அ வாட்ச். எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு நாளைக்கு இவ்வளோதான் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா அவ்வளோதான் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்றதுங்கிறது உங்களால் அந்த எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தோணுச்சுன்னா அது சாப்பிட்றதுல அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் நல்லா சாப்பிடலாம், எனக்கு நல்லா பசிக்குது, நல்லா சாப்பிடுவேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உடல் பயிற்சியும் பண்ணணும். உடல் பயிற்சினா வாக்கிங், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், நல்ல ஒரு ஹை இன்டென்சிட்டியில் ஜிம் போயிட்டு எக்ஸசைசஸ் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் ட்ரைனிங் பண்ணி அந்த எனர்ஜியை செலவழிக்கிறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்கணும். அந்த மாதிரி ஒதுக்கினீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃபுட் இன்டேக்கை அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ், அதுக்கேற்ற மாதிரி யூ கேன் மெயின்டைன் யுவர் வெயிட். நிறைய பேர் ஒபீஸா இருக்காங்க, ஆனா வந்து தே டோன்ட் வாண்ட் டு மூவ். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு மெடிக்கலா, எப்படி வெயிட்டை குறைக்கலாம், ஈஸியா எப்படி குறைக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து தேடுறாங்க. ஈஸியா அன்நேச்சுரலா என்னைக்கு நீங்க வெயிட் குறைச்சாலும் அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாம எந்த ஒரு இதுவுமே வராது. ஒரு உடம்ப வந்து வருத்தி எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறதுங்கிறது தான் ஒரு நேச்சுரல் வே ஆஃப் ரெடியூசிங் யுவர் வெயிட். இப்போ அன்நேச்சுரல் வே நிறைய வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து தெர் இஸ் இன்ஜெக்ஷன் கால்டு மஞ்சூரான்னு சொல்லிட்டு, அது வந்து இட் இஸ் அ ஹார்மோனல் இன்ஜெக்ஷன். அதை போட்ட உடனே மக்களுக்கு வந்து என்ன ஆகுது, பசி எடுக்கிறது இல்லாமல் ஆயிடுது. அவங்க வந்து பசி எடுக்காம சாப்பிடாமலேயே ஓரளவுக்கு வெயிட்டை கம்மி பண்றாங்க. பட் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரீம் பேஷண்ட்ஸ் ஹூ ஹாஸ் டயபெட்டிஸ், வேற நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க, அவங்களால வந்து பிசிக்கலா ஆக்டிவா இருக்க முடியாது, ஆனா அவங்களுக்கு வெயிட்டை கம்மி பண்ணாதான் தே கேன் மூவ் ஆன் அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேணா அதை பேஸ் பண்ணலாம். பட் நம்ம யங்ஸ்டர்ஸ் 20-30 இயர்ஸ்ல இருக்கிறவங்களே கூட என்னால வந்து நான் ட்ரை பண்ணிட்டேன், நான் வாக் பண்ணிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், என்னால குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தே கோ டு த டாக்டர்ஸ், அந்த இன்ஜெக்ஷனை எடுக்கிறாங்க. மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி அதை போட்டுட்டு, வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போட்டுட்டு they are trying to reduce it in an unnatural way. Obviously when you put something which is outside, அதனுடைய side effects will definitely kick in. But obviously maybe short term க்கு யூஸ் பண்ணி குறைச்சிட்டு அப்புறம் நீங்க மெயின்டைன் பண்றது you have to do some exercise. அது மாதிரி அதுக்கப்புறம் நிறைய சர்ஜரிஸ் கூட அவைலபிள் டு ரெடியூஸ் யுவர் வெயிட். பேர் பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நாட் ஃபார் யங்ஸ்டர்ஸ். யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி குறைக்கிறது தான் நல்லது. தட் இஸ் வாட் ஐ அட்வைஸ். உங்களுக்கு மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அதனால யூ ஆர் ஹேவிங் எக்ஸஸ் வெயிட்டு, உங்களால் வந்து அதை சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் கோ ஃபார் தோஸ் பேரியாட்ரிக் சர்ஜரிஸ். பட் வாட் எவர் இட் இஸ், அதனுடைய இஃபெக்ட்ஸ் கொஞ்சம் உடம்புல இருக்கும். அதை நீங்கள் வந்து யூ ஹாவ் டு செக் ஆன் இட். அதை பார்த்து யூ ஹாவ் டு choose which is wise for you in your own situation. Ideal way to control obesity ன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது, ஹை ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது, முடிஞ்சளவு ஃபைபர் ரிச் ஃபுட், லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ், மோர் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறது, காலையில் மதியானம் சாயந்தரம் கரெக்டான டயத்தில் கரெக்டான நேரத்தில் எப்பவும் போல் சாப்பிடணும். அப்புறம் டெய்லி ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வீக்லி அட்லீஸ்ட் 5 டேஸ்க்காவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சின்ன வயசாக இருக்கீங்கன்னா உங்கள் மசில்ஸை ட்ரெயின் பண்ணுங்க. ஒரு ஒரு ரொம்ப அதுக்காக யூ டோன்ட் ஹேவ் டு பி அ பாடி பில்டர், மிஸ்டர் மெட்ராஸ் ஆகணும்னு நான் சொல்லலை. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கொஞ்சம் கார்டியோ, ஒரு நல்ல பிளான் வச்சு யூ ஒர்க் ஆன் இட், அதை ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் பாடி. முடிஞ்ச அளவு ஃபிட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்க. Obesity is a major risk factor that induces lot of other problems. So அதை நீங்க கண்ட்ரோல் பண்றது is ideal for your
குட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப். தேங்க்யூ.